ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம் நாம முழுமதியாக. இன்னைக்கு டே 46 அண்ட் 47 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 46 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. ஸோ நாங்கள் வெறும் டான்ஸ் கிளாஸ் போனது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாங்கள் ஸ்கேட்டிங் கிளாஸ் போவோம். என் பொண்ணுக்கு ஸ்கேட்டிங் கிளாஸ் இங்கே நடக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற டிசைன் D3 பார்க்குன்னு சொல்லுவாங்க. டிசைன் பார்க்கு, அந்த பார்க்கில் நடக்கும் நம்மளுக்கு. ஸோ அங்கே சாயங்காலம் போன அந்த ஆக்டிவிட்டி மட்டும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இன்சோல் இல்லாததுனால நம்ம கால் வலியும் இருந்ததுனால நம்மளுக்கு எக்ஸசைஸ் மைல்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அது நம்மளுக்கு வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 46 சாட்டர்டே எப்போதும் போல் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எப்போதும் போல் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ JLTK ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுக்கு போனோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கே யோகா ட்ரைனர்ஸ்க்கெல்லாம் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து நம்ம அரப் லோக்கல் அவங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இன்சோல் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் இன்சோல்னால் என்ன எப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இன்சோல் ஆர்டர் கொடுக்க போனேன். அந்த இதுவும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். இது நான் லாஸ்ட் இயர் 90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் நான் இப்போது போட்டுட்ருக்கேன். இல்லை எனக்கு இன்பிட்வீனில் பிரேக் ஆனது. ஸோ அந்த பிரேக் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது 2023 நடந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச். அந்த டைமில் எனக்கு ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வா ஷிரீன், அப்படி போடக்கூடாது ஷிரீன். Being a part of this Heartfulness Yoga Trainers Certification Ceremony, which is happening for the first time outside India. So heartfelt thanks to all of you to have come in such large numbers. And now let's begin the ceremony. I would now like to call upon Mr. Sanjay Marish, Regional Director, MENA Region, Heartfulness, to do the welcome address. Firstly, to welcome Mr. Ahmed Ibrahim Bushran, the Section Manager from Dubai Sports Council, for this Heartfulness Yoga Trainer Certification Ceremony. Thank you. I take this opportunity to welcome to Yogini Veronica. Is she going to be? She's watching. Oh, she's watching. Okay. She's on Zoom and watching us what we are doing here so that she can report it to. Hey, hi. So, a warm welcome to all the yoga trainers from Iran, Serbia, Colombia, Syria, Russia, UAE,
who would be awarded Heartfulness Yoga Trainers certificate today. Welcome to all the volunteer heartfulness practitioners who have come from Abu Dhabi, Alain, Sharjah, Fujairah, Al Quwain, and of course Dubai. Thank you all for being part of this. Assalamu alaikum, good morning, namaskar, GT Rao. First, I would like to thank my brother and the other brothers there for their kind welcome on this great center. As you know, Dubai Sports Council and also the government of Dubai always supporting different type of activities and sports. We as a Dubai Sports Council hosting more than 500 events only in Dubai. And yoga is considered one of the great sport and main agenda sports in Dubai Sports Council. Also to join them, the two main pivotal pillars for this event to happen, and that is Yogini Mariam Marceau and Yogi Amar Srividya. I shall call out the names. Please come forward and receive the certificates from them. Anahita Kadambi. It does look like art. Regarding for Indumati Senthilkumar, the policy number. கஸ்டமைஸ்டு இன்சோல்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே தான் எனக்கு இந்த பயோ ஃபுட்டில் தான் எனக்கு வந்து அந்த கஸ்டமைஸ்டு இன்சோல் செஞ்சது. ஸோ எகெயின் நான் திருப்பி அங்கே தான் வந்தேன். இது வந்து தேரா பிரான்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து பர்ஷாவில் இருக்கிற பிரான்ச்சில் போயிருந்தோம். இப்போ தேரா பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை வந்து நம்மளோட காலில் வரக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கு இல்லையா, எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி அதுக்குன்னு பார்க்குறதுக்கு மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம நின்று நம்மளோட ப்ரெஷர் பார்க்கணும். அதுக்கப்புறம் இது வாக் பண்ணணும். அந்த வாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நடுவில் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டில் ஃபஸ்ட்டு போகும்போது ரைட் லெக், செகண்ட் திருப்பி வரும்போது லெஃப்ட் லெக்னு நம்ம மாற்றி மாற்றி வைக்கணும். முதல்ல ஸ்லோவாக வாக் பண்ணணும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணணும். இந்த மாதிரி வாக் பண்ணும்போது நம்ம எந்தெந்த இடத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத அது மானிட்டர் பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்சோலை அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இன்சோல்ங்கிறது எப்போதும் நம்ம ஷூ வாங்கினா ஷூக்குள்ளே ஒரு இது இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி மெட்டீரியல் உள்ளே இருக்கும்ல, அதை தான் நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருது. ஸோ அந்த கர்வு இல்லாதவங்களுக்கு அந்த கர்வு வச்சு, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடத்துக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த நம்மளுக்கு அவங்க கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க. இதெல்லாம் இங்கே ரெடிமேட்ஸாக இருக்கிறது. நம்ம என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ அந்த இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அதை வந்து நம்ம எந்த ஷூ போடுறோமோ அந்த ஷூக்குள்ளே போட்டு நம்ம ஷூ வேர் பண்ணணும். ஸ்லிப்பருக்கும் இருக்குது. ஸ்லிப்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நம்மளோட இன்சோலை அதில் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணி தராங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் வந்து செப்பலும் எடுத்துட்டேன், ஷூவுக்கும் எடுத்துட்டேன். ஸோ ரெண்டுக்குமே நான் எடுத்துட்டேன்.
இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு இன்சோல் போட்டு நம்ம போடும்போது நம்மளுக்கு அந்த பொசிஷன் மாறாது, நம்மளுக்கு வந்து அந்த காலோட அந்த பெயின் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த இன்சோல் வச்ச ஷூ போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த வலி எதுவுமே தெரியாது. நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவேன், நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவேன், நல்லாவே எல்லாமே செய்வேன். அது இல்லைன்னா தான் எனக்கு அந்த கால் ப்ராப்ளம், கால் வலி வர்றது எல்லாமே. ஸோ நம்மளுக்கு இப்போ கஸ்டமைஸ்டு இன்சோல் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. இது வந்து நம்மளுக்கு ஜெர்மனிலேருந்து மேக் ஆகி வரும். இங்கெல்லாம் மெஷர் எடுத்து அவங்க வந்து அனுப்பி அங்கேருந்து மேக் பண்ணி அதை நம்மளுக்கு இங்கே திருப்பி டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் நான் வந்து ஸ்லிப்பர் அண்டு ஷூ ரெண்டுக்குமே ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அப்போது நம்மளோட கலாட்டா குடும்பம் அவங்களோட ஒரு காமெடி ஸ்டாண்டப் ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். கிரேட் டூக்கு இவ்வளோ நேரம் லீவ் விட்டாங்களே, அப்போ எனக்கு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்களே என்னோட ஸ்கூலில். ஃபன்னி எனக்கு என்னோட ஸ்கூலில் யாருமே எனக்கு ஃபங்க்ஷன் வைக்க கூடாது. ஏன்னா அது வந்து என்னோட ஸ்கூலில் ஃபுல்லாக நாலேஜ். எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக என்னோட கைடன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டேஜ் ஷோ மட்டும் நாங்கள் பண்ணுறது இல்லை, அது பக்கத்தில் கண்டென்ட் வீடியோஸ் நிறையா போட்டே இருக்கும். அவங்களோட சப்போர்ட்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இன்னைக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஷோ மீட் பண்ணுறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் மீ. வணக்கம் ஹபிபி. உங்கள் பேர் சொல்லுவீங்க? என் பேர் சாந்தாரா. சாந்தாரா. இவங்க வந்து நம்மளை யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். ஹாய். சாந்தாரா சிஸ்டர் வந்து பார்த்துட்டு நான் உங்கள் சேனல் பார்த்துட்ருக்கேன், ரெகுலர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அந்த சேஞ்சஸ் வந்து எல்லாருக்கும் விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 45 டேஸ்க்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து
அது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் நம்ம கன்டினியூ பண்ணணும், நம்மளோட ஜேர்னி இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வளரும் முழுமையாக. நன்றி, வணக்கம், பாய்.